ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ரேச்சஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் விக்ரமாதித்தன் கதைகள் பார்க்க போகிறோம். கதையுடைய பெயர் என்ன தெரியுமா? யார் உண்மையான தந்தை என குழம்பிய இளைஞன். ஓகே குட்டீஸ், கதைக்குள்ளே போகலாமா? காட்டில் வேதாளத்தை சுமந்துக்கிட்டு போயிட்டு இருந்த விக்ரமாதித்தன் கிட்ட வேதாளம் இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சுதாமா. ஜெயநகர் அப்படிங்கிற நாட்டில் மாயன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். இவன் திருடுறத பெரிய தொழிலாக வச்சுட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் இரவு நேரத்தில் திருடுறதுக்காக அந்த ஊரை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான். இரவு பணியில் இருந்த காவலர்கள் அவனை பார்த்து பிடிக்கிறதுக்காக துரத்துனாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஓடி தப்பிக்க பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டோட அறையில் புகுந்து ஒளிஞ்சுக்கிட்டான் மாயன். அப்போ அந்த அறையில் இருந்த சுகந்தின்ற திருமணமாகாத இளம்பெண் அவனை பார்த்துட்டான். ஆனாலும் வெளியில் இருந்த காவலர்கள்கிட்ட மாயனை அவ காட்டி கொடுக்கல. இதனால் சுகந்தி மேலே மாயனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. சுகந்தியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாயன்கிட்ட ஈர்க்கப்பட்டா. அப்புறம் தினமும் அந்த இரவு வேளையில் அவங்களுடைய சந்திப்பு தொடர்ந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப நெருக்கமாக பழகின காரணத்தினால சுகந்தி கர்ப்பமும் அடைஞ்சா. இதை அறிஞ்சிக்கிட்ட மாயன் அவளை கூடிய சீக்கிரத்தில் நான் திருமணம் செஞ்சுக்கிறதா உறுதியும் அளித்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக மாயன் ஒரு திருட்டு சம்பவத்தில் இருக்கும்போது காவலர்கள் அவனை கைது செய்ய முயற்சி செஞ்சபோது காவலர்களுக்கும் மாயனுக்கும் ஏற்பட்ட சண்டையில் மாயன் இறந்து போயிட்டான். இதை கேள்விப்பட்ட சுகந்தி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சா. அதே நேரத்தில் அவளுக்கு ஜெயன் அப்படிங்கிறவரோட திருமண ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு அவங்க பெற்றோர்கள் முடிவு செஞ்சுருந்தாங்க. சுகந்தியும் தனது கர்ப்பத்தை மறைச்சி ஜெயனை திருமணமும் செஞ்சுக்கிட்டா. அப்புறம் 10 மாசத்துல ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்த பிறகு அது ஜெயனுக்கும் தனக்கும் பிறந்த குழந்தை தான் அப்படின்னு ஜெயன் உட்பட எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. அந்த ஆண் குழந்தைக்கு நகுலன் அப்படின்னு பெயரிட்டு 2 பேரும் பாசத்தோடு வளர்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நகுலனுடைய தந்தை ஜெயன் இறந்து போயிட்டாரு. இப்போது நல்லா வளர்ந்து இளைஞனாயிட்ட நகுலன் இறந்து போன அவனுடைய தந்தை ஜெயனுக்கு கங்கை கரையில் திதி கொடுக்கும் பூஜையை செஞ்சு அந்த திதி பிண்டத்தை கங்கை நீரில் விடுறதுக்கு போனப்போ 2 கைகள் நீருக்குள்ள இருந்து தோன்றுச்சு. அதில் ஒன்று ஜெயனுடையது, இன்னொன்று மாயனுடையது. 2ம் நானே நகுலனுடைய தந்தைன்னுச்சு. தனக்கு தான் திதி பிண்டத்தை தரணும்னு கேட்டுக்குச்சு. இதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்ச நகுலன் தனது தாய் சுகந்தி கிட்ட போய் இதை பற்றி சொன்னான். அப்போ சுகந்தி நகுலனுடைய உண்மையான தந்தை மாயன் தான் அப்படிங்கிற உண்மையை சொன்னான். இப்போது யாருக்கு இந்த திதி பிண்டத்தை கொடுக்கறதுன்னு குழப்பத்தில் ஆழ்ந்தான் நகுலன். திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கிய தவற செஞ்சவன் மாயன். அப்புறம் நகுலன் பிறக்க காரணமாக மாயன் இருந்தானே தவிர ஒரு தந்தைக்குண்டான கடமை எதையும் நகுலனுக்கு செய்யலை. அதே போல் தான் கர்ப்பமடைஞ்சதை மறைச்சு ஜெயனை திருமணம் செஞ்சு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை ஜெயனுக்கு செஞ்சான் நகுலனுடைய தாய் சுகந்தி. அதே நேரத்தில் நகுலன் தன் மகன்னு கருதி அவனுக்கு சிறந்த தந்தையா வாழ்ந்து மறைஞ்சான் ஜெயன். இது எல்லாத்தையும் தீர ஆலோசிக்கும் போது ஜெயனே அந்த பிண்டத்தை வாங்குற தகுதியுடையவராகிறாரு அப்படின்னு விக்ரமாதித்தன் சொன்ன பதிலை கேட்டு வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்து மேலே ஏறிக்குச்சு. என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.